ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் ரித்தீஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா WCC3 கம்பேக் கொடுத்துட்டோம். இது என்னோடய ஓல்டு ஐடி தான். அதில் வந்து இன்றைக்கி இல்லை, எப்பயுமே மை கரியர் மூடு ப்ளே பண்ணலான் இருக்கோம். எதிலடா விட்ருக்கேன், செமிஃபைனல்லாம் வின் பண்ணிருக்கோம் போல். தி ஃபினாலே மேட்ச் இப்போ நம்ம இந்தியா டிஸ்ட்ரிக்ட் ஓடிஐ டேரெக்டாக போடுறதுனாலும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன மேட்ச், இது கரிபியன் லீகா? அதெல்லாம் இந்த மாதிரி டீம் வரும். எஸ், கரிபியன் லீகு. நம்ம இதில் கரிபியன் லீக்லேயே ஃபைனல் போகலாம். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், மைக் எடுத்து மாட்டிட்டேன். இப்போ நான் வந்து இதில் வந்து ஆல்ரவுண்டராக தான் இருந்தேன். பட் நான் ஏன் மாறினேன் அப்படின்னு கேளுங்க. நான் ஓவர் போட்டால் மட்டும் அப்படி அடிக்கிறானுங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காமலே போயிடுச்சு. ரைட்டா, நம்ம போனால் மட்டும்தாண்டா அடிக்கிறானுங்கன்ற முடிவில் பேட்டராகவே ஆகிட்டேன். இதில் எக்யூப்பா ஃபைனலுன்றதுனால இதை நல்ல பேட்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கலாமா? காஷ்மீர் வில்லோ ஆமர் 500 ஆமர் எக்ஸ் இருக்குது. இந்த மேட்ச் போட்டுக்கிறோம். இந்த பேட் எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே இந்த புல்லன் ரிலீஸில் தாங்க ஆடுவோம். நீங்கள் எப்படி ஆடுவீங்கன்னு கமெண்ட்டில் தட்டி விட்டு போயிடுங்க. ஸோ கைஸ், 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பாருங்கப்பா. ஏன்னு கேளுங்கண்ணா, 99 சப்ஸ்கிரைபர்ஸு. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். நம்ம தான் கேட்கணுமா டாஸு? டெய்ல்ஸ் கேட்போம். என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போங்க. வெயிட் கரோ. டெய்ல்ஸ் கேட்டிருக்கோம். அண்டு டெய்ல்ஸ் தாங்க. பவுலிங் எடுத்துருக்கோம். இருங்க, பவுலிங்கை நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஆட்டோ ப்ளே பண்ணதில் 94 ரன் அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ரொம்ப ஆடு போடுறானுங்க. உங்களுக்கு இதுமாரி நடந்திருக்கான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி இருங்க, இறுதியும் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன். 20 ஓவருக்கு 2 விக்கெட்டை விட்டு நம்மளை பேட்டிங்க்கு இறக்கி விட்டானுங்க. நம்ம அடித்தாலே வேறு ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் ஆடுவோம். இயர்லி நைஸ் ட்ரையாக ஓடலாம். 6 போன மக்களை. ட்ரியா இயர்லி நைஸ் ட்ரையில் ஒரு அருமையான 6 பேருக்கு. லெக் சைடு தான் நம்மளுக்கு வாட்டமான சைடு. பொறுமையாக பார்த்து நின்று ஆடிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெயிட் கடுதோ. லாஃப்ட்லாம் வேணாம் ப்ரோ. பொறுமையாக. பர்ஃபெக்டு. 4 விட்ருங்கடா. சூப்பர் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் பட்டன் கூட இல்லை. பொறுமையாக ரன் ஓடலாம். ஒரு ரன்னு போதும். அதுவும் ஃபீல்டரை தாண்டி போனாலே போதும். ஒரு ரன்னு போதும். ஸ்ப்ரிண்ட் இருந்தால் ஆயிடுச்சு பிடிச்சி ஓடிடலாம். அருமையான பவுண்ட்ரி அடிச்சிருக்கோம். நைஸு. அங்கே ஒரு கேப் விட்ருக்கானுங்க பார்த்தீங்களா? இப்போ அந்த கேப்பில் தான் படிக்க போகிறோம். 2 இயர்லி ஓடுறா போட்டு 2 இயர்லிலையும் பவுண்ட்ரி போகுது. என்னங்க நடக்குதுங்க? இதை நான் ஈஸியில் கூட வைக்கலைங்க. ஏன்னா இது அப்படியே அவன் மை கடியாரெலாம் வந்து நம்ம ஈஸி ஆடெல்லாம் செட் பண்ண முடியாது. அவனுங்களே கொடுக்கறது தான். சரி இருங்க, எத்தனை 5 ஓவர் முடிவில் 34க்கு 2. ஆட்டோ ப்ளே தட்டி விட்டுறலாம். இவர் என்ன தான் ஆடுறாருன்னு பார்ப்போம். ப்ரோ, இவர் இந்த ஓவர் ஃபுல்லாக சாப்பிட்டாரு ப்ரோ. வெறி ஆகுது ப்ரோ எனக்கு. லெக் சைடில் கேப் இருக்குது. பொறுமையாக 1 சேர்ந்து 2 சேர்ந்து 3 சேர்ந்து தட்டி விட்டு ஓடலாம். 2 லேட்டு ப்ரோ. பார்த்தாடு ப்ரோ. அவுட் ஆகிடாத ப்ரோ. சோலி முடிச்சு விட்றாத ப்ரோ. சிங்கிள் ஓடு ப்ரோ. போன ஓவர் மேடன் வச்சுருக்காரு நம்ம தலைவர். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், கையில் என்ன அடிக்கிற பாட்டை? அப்படி தட்டுற ப்ரோ. அப்படி தட்டு ப்ரோ. ப்ரெஸ்டி விஜி ப்ரோ. தட்டு ப்ரோ. லெக் சைடு ப்ரோ. இவருக்கு விளையாட தெரியாதா ப்ரோ? கடுப்பு எத்தனாம் ப்ரோ இந்த ஆள். லெஃப்ட் சைடு ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டில் கூட கேப் இருக்குது ப்ரோ. தட்டி விடு ப்ரோ. சிங்கிள் வரலாம் ப்ரோ. அச்சாருங்க போட்டு. இவர் என்ன தண்ணி இருப்பார் போலுங்க. 6 ரன்கள். அருமையான பவுண்ட்ரி. அப்புறம் நான் கிரிக்கெட்டில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்லேருந்து இப்போ கிரிக்கெட் வந்திருக்கேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு காமெண்டில் தள்ளி வச்சு சொல்லிட்டு போயிடுங்க. இப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வா ப்ரோ. அவ்வளோதான், சிங்கிள். லாஸ்ட் பால். இந்த பால் சிங்கிள் வச்சு நம்ம ஸ்டேக் வச்சுக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். ருக்கோ பாய். ருக்கோஸ். வெயிட் கடுதோ. ஸ்ட்ரெயிட்டு.
அவ்வளோதான் சிங்கிள். ப்ரோ 2ஆம் ரன் வந்துடாத ப்ரோ, சிங்கிள் ஒன்லி ப்ரோ. 8 ஓவர் முடியல, 46க்கு 2. WCC 3ங்கிறது ரொம்ப கெட்டு போயிடுச்சு ப்ரோ கேமு. ஆட்லாம் போடுறானுங்க, வெறி ஏற்றுறானுங்க. லாஃப்ட்டை தொட்டு அடிச்சிருக்கோம், ஏர்லி தான். பட் டேய் ஐயோ கேட்ச் ப்ரோ, அவுட் ஆகிட்டேன். ஐயோ இனிமேல் வேறு இவனுங்க சொதப்பிடுவானுங்களே. சோலி முடிஞ்சிச்சு. 16 ரன்னுக்கு நம்ம வெளியேறியிருக்கோம் 6 பாலுக்கு. ஆட்டோ ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ப்ரோ அடிச்சிருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ வின் பண்ணுறீங்களா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க ப்ரோ? ப்ரோ வெடப்பு ப்ரோ, இவனுங்க இதான் ப்ரோ வெறி ஏதில். நம்ம ஆடலைன்னா இவனுங்க ஆடவே மாட்டானுங்க ப்ரோ, கடுப்பாகும் ப்ரோ. ப்ரோ நல்லா சொதப்பிட்டானுங்க கைஸ். இவனுங்களை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை. இது மேலே தான் இவனுங்க எப்பயும் பண்ணுவானுங்க. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வேணும். அண்டு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். WCC 3 தான் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க எது வேணும்ன்ட்டு. சரி கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் கீப் வெயிட்டிங்.